ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா சரத்ரநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பகவானாக விளங்கக்கூடிய கண்ணையும் பெருமான் பாண்டவர் இருக்கின்ற உபலாவிய பட்டணத்துக்கு வருகிறார். உபலாவிய பட்டணத்துக்கு வந்த கண்ண பெருமான் சொல்லுகிறார், தர்மராஜா, யார் நடுவில் நடைகிற சண்டைக்கு வேண்டும் என்றாலும் இடையிலே போகலாம், இந்த பங்காளிகளுக்கு மத்தியிலே போகக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அது எவ்வளவு உண்மை. நீங்க 2 பேரும் ஒன்றுபட்டு செல்வதற்கு என்ன எதுக்காக அன்று கூது அனுப்பினீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள் கோபாலா? இந்த சகாதேவன் துரியோதனுக்கு நாள் குடித்து கொடுத்திருக்கிறான். இந்த அரவான களபலியா வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி நீங்கள் ஒன்றுபட்டு செல்வதற்கு என்ன எதற்காக அங்கே துரியோதனிடத்தில் தூது அனுப்பினீர்கள்? அவர் என்னன்னா வார்த்தையெல்லாம் கேட்டா, கொஞ்சமாக கேட்டா, இடையிலே வழியிலே திருட்டு சொன்னா என்றெல்லாம் கேட்டா. அத்தனை வார்த்தைகளையும் என்ன எதற்காக வாக்குப்படி செய்தீர்கள்? அப்பொழுது தர்மராஜா பார்த்தார், அப்படியா செய்தான்? அப்படியே தான் இவன் செய்து விட்டான். சகாதேவா, நாள் குறித்து கொடுத்தாயா? ஆமா, சபாஷ் என்று தோல் மண்ணு தட்டி விட்டார். நான் தர்மராஜா, அவன் ஏன் நாள் குறித்து கொடுத்தான் என்று அவனை கேட்பன்னு பார்த்தா, இன்னும் அவனுக்கு தோல் தட்டி விடுகிறேன். கோபால, சகாதேவே அவன் தொழிலுக்கு துரோகம் செய்யாமல் நாள் குறித்து கொடுத்துருக்கிறான். அவன் தொழிலுக்கு அவன் துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? அதற்காக அவன் நாள் குறித்து கொடுத்திருக்கிறான். ஆண்டவனே, அரவா, நீ துரியோதன களபலியா வருவன்னு சொன்னியா? பெரியப்பா, சபாஷ். இப்ப இவனுக்கு எதுக்கு சபாஷ் என்று தோல் தட்டுறீங்க? பெரியவங்க பகல் பெரியவங்களோடு, அது சிறியவர்களிடத்தில் வரக்கூடாது. இப்படிதான் ஒன்றுபட்டு இருக்கணும். தொழிலுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதனால சகாதேவன் நாள் குறித்து கொடுத்தான். பெரியவராக விளங்கக்கூடிய துரியோதன் வந்து கேட்டதனாலே மறுப்பு சொல்லக்கூடாது என்று வருவேன் என்று வாக்கு கொடுத்தான். அதவா, எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு நாராயணா. அர்ஜுனனுக்கும் சுபத்திரனுக்கும் என்று திருமணத்தை செய்து வைத்தது நீதானே. சுபத்திரைய துரியோதனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று பலராம சக்கரவர்த்தி துரியோதனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று நிச்சயதார்த்தம் செய்து வைத்திருந்தார். அந்த நிச்சயதார்த்தத்தை மாற்றி நீங்க தானே சாட்சியாயிருந்து சுபத்திரைக்கு அர்ஜுனனுக்கு கல்யாணம் செய்தாய். அதை செய்த உன்னாலே அதையே அந்த நிச்சயதார்த்தையே மாற்றி திருமணம் செய்து வைத்த உங்களால இதை மாற்ற முடியாதா? உன்னால முடியாது இருக்குதா? நீ மாயைக்கெல்லாம் மாயை, மாயை புரிய வல்லவன் கோவிந்தா கோபாலா நாராயணா. உன்னால முடியாத பணி என்ன இருக்கிறது எம்பெருமானி என்று நாராயணாக விளங்கக்கூடிய கோவிந்தா, உன்னால முடியாத வேலை என்ன இருக்குது? நீ நினைத்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய தெரியும், எல்லாமே உன்னால மாற்ற முடியும் என்ற உடனே எம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணை பாண்டவர்களை அடித்துக் கொண்டு நேரா கங்கை கரைக்கு சென்றான். அந்த கங்கை கரைக்கு சென்ற பொழுது அந்த கங்கை கரையில இருக்கின்ற பிராமணாக்களை எல்லாம் அளிக்கின்றார். பிராமணாக்களே ஒரு சார்ந்தம் தர வேண்டும், அதனாலே ஒரு சார்ந்தம் வழங்குங்க என்று சொல்லுகின்ற பொழுது பிராமணர்கள் சொல்லுகிறார்கள், கோபாலா, நாளைய தினத்துல தானே அமாவாசை வருது, நீங்க சதுர்த்தசி தானே, கேட்காத. இப்போ வந்து ஒரு சிராத்தம் உடனே அந்த ஐயர் நினைத்தார், பிராமணர் என்ன நினைத்தாரு, சோம ஐயர்னு பேரை உழுது. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம ஒழுங்கா பண்ற நம்ம பார்க்க போல வருது, இன்றுதான் அமாவாசை போல வருதுன்னு சொல்லி சிராத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வழியா வந்து சாம்பசிவாயர் பார்த்தார். ஓய், என்னையா நாளைக்கு தானே அமாவாசை, என்னையா நீ அமர்ந்து, நீ என்னையா அமர்ந்து நீ சாத்தம் பண்ணிட்டு இருக்கிற? என்ன கேட்க
கண்ண பரமாத்மா கொடுக்க சொன்னாரு. நான் கொடுத்தேன். ஆரம்பிக்கிறேன். கோபாலா கோபாலனே கொடுக்க சொல்லிட்டாங்க. கோபாலா கூட சொன்னாங்க. ஆமா கோபாலா பகவானே சொன்னார்னா அப்ப நாமும் ஒழுங்கா பஞ்சாயத்தை பார்க்கல போல. சாம்பசிவரையர் அமர்ந்தே சார்ந்த கொடுக்க ஆரம்பித்தார். அடுத்து அவரை பார்த்து சதாசிவாயிரை, அடுத்து அவரை பார்த்து சியாமாயிரி. மொத்த பிராமணரும் அமர்ந்து கங்கை கரையில சார்ந்த கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க. இது ஆகாயத்தில் இருக்கிற சூரிய பகவான் பார்த்தான். சந்திரா பாப்பா பிராமணர்களுக்கு ஒழுங்கா பஞ்சாங்க தெரியும் தெரியலையோ ஒன்றும் புரியல. நாளைக்கு தான் அமாவாசை, இன்றைய சாதனை கொடுக்குறாங்க. என்னென்ன போய் கேட்டு வரலாமா? 2 பேர் வந்தாங்க. ஓய் பிராமணாக்களே, என்னையா செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நாளைக்கு தானே அமாவாசை, இன்று வந்து சாதனை கொடுக்குறீங்களே, என்ன இது? நாங்கள் கொடுக்கணுங்க, கண்ணன் கொடுக்க சொல்றார். பகவானே சொன்னால் நாங்கள் செய்வோம். அவரை போய் தரும் நேரா பகவான் இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். பகவான் இருக்கிற இடத்திற்கு வந்தே இந்த சூரியன சந்திரனும் பகவான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து பகவானை பார்த்து கேட்டார்கள். நாராயணா, நாளை தானே அமாவாசை, இன்றைய நீ சிராத்தம் செய்கிறாயே, என்ன கோபாலாயிரி? இன்றே சிராத்தம் கொடுக்க சொல்லியிருக்கிறியே, என்ன கோபாலாயிரி? அப்பொழுது பகவான் கேட்டார், அமாவாசை என்றால் என்ன? சூரியனாக இருக்கக்கூடிய நானும், சூரியனாக இருக்கக்கூடிய நானும், சந்திரனாக இருக்கக்கூடியவனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற நாள் அமாவாசை. இப்போ 2 பேரும் எப்படி நிற்கிறீர்கள்? சூரியனாக விளங்கக்கூடிய நானும், சந்திரனாக இருக்கக்கூடிய இவனும் ஒரே நேர்கோட்டில் ஒருத்தரை பார்த்த மாதிரி நிற்கிறோம். அப்போ அமாவாசை என்று நம்ம பார்த்த மாதிரி சந்திரன் நிற்கிறான், சந்திரனை பார்த்த மாதிரி நீ நிற்கிறாய். அப்போ அமாவாசை என்று இன்றுதான் புறப்படுதான். சதுர்தசியை அமாவாசையை மாற்றிட்டோம். அன்று கண்ணனாலே 2 பட்ட அமாவாசை இன்று வரைக்கும் வர்றது ஒரு நாள், போறது ஒரு நாள். அங்கதான் ஒரு பழமொழி வந்தது, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதே. இந்த பழமொழி யாரால வருது? கண்ணனால வருகிறது. அப்பொழுது பகவானாக விளங்கக்கூடிய நாராயணன் நாளை அமாவாசை, சதுர்தசி அமாவாசையா மாற்றிட்டார், நாளை மாற்றிட்டார். இதை கலவரி யாரை தருவது? 12 மணி வரை ஆனது. தர்மராஜாவை பார்த்து சொன்னாரு, கண்ணே என்னை கலவலி விட்டு எனக்குள்ள 32 அக்கறை தான் என்னை கொடுத்துருந்தார். என்ன கோபாலா சொல்றீங்களே? அப்பொழுது அரவா வந்தான். கோபாலா, என்னை கலவலி கொடுத்த துரியோதனுக்கு 12 மணி வரையும் நான் அவகாசம் கொடுத்தேன். இதுவரை என்னை துரியோதனன் வந்து அடைக்கவில்லை, அதனால என்னை கலவலி விட்டுட்டேன். சரி, உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்குதா? இருக்குது நாராயணா. என்ன ஆசை? என்னை கல்யாணம் செய்துக்கணும். அப்பாடி இப்போ எங்கடா போய் உனக்கு பொண்ணு தர்றது? ஆனா ஆசை நிறைவேறாம உன்னை படியா நீ கொடுத்தா உன்னை பகவான் உன்னை அப்பா காலி ஏற்றுக்கொள்ள மாட்டா. அதனால கண்ணனே அரவாணியாக வந்து அரவானை மணந்து கொண்டார். மணந்து கொண்ட பிறகு கண்ணையும் பெருமான், அரவானே உனக்கு என்ன வர வேண்டும் கேட்கிறார். கோபாலா, இன்று என்னை நான் களபலியாக காலிக்கு என்னை கொடுத்தாலும் நான் இந்த பாரத போரில் 8 நாள் வரையிலாவது சண்டையிட வேண்டும் என்று வரம் கட்டுகிறார். அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுக்கிறார். களபலியாக தன்னை அரவான் என்று கொடுத்தாலும் இன்று அவன் சாவது கிடையாது. 8 நாள் வரையில் மகாபாரத யுத்தத்திலே சண்டையிடுவான். 8வது நாள் பகாசுரனுடைய தம்பி அலம்பூசன் என்பவன் தான் இந்த அரவானை 8வது நாள் மகாபாரத யுத்தத்திலே கொள்ளுகிறான். 8 நாள் வரையிலும் சண்டையிடுவான் இந்த அரவான். இப்பொழுது அரவான் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டது என்று மகிழ்ச்சி அடைந்து காளிகா தேவிக்கு சிறப்பாக வழிபாடு செய்கின்றார்கள். ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. அம்பாளை வழிபாடு செய்கிறார்கள். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்த ஆலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனையும் கரும்பும் அங்கையில் சேர்த்தாலை முக்கண்ணையை தொடுவார்க்கு ஒரு தீங்கில்லையே